இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு இந்த முகநூலின் பக்கத்தில் உங்களோடு இறைவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிற நாள் என்கிற ஒரு தலையங்கத்தில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு இறை செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, செய்தியினுடைய தலையங்கம் கர்த்தர் தமது ஜனங்களின் சிறையிருப்பை விலக்கி அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார், அல்லது கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றி அவர்களை மீட்டு ரட்சிக்கிற நாட்கள் என்கிற தலையங்கத்தில் இன்றைய இறை செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரையான வசனங்களை நீங்கள் படிக்க கேளுங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரையான வசனங்கள். ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயந்தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டிய அருங்கள், வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்கிற இந்த 5 வார்த்தைகளையும் 5 வசனங்களையும் நான் உங்களோடு இன்றைய தினத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவது இந்த யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்பது என்ன என்பதை குறித்து இன்று நாம் சற்று தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும். வேதாகமத்திலே பல்வேறு இடங்களிலே பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த பள்ளத்தாக்கு என்ற பொருளுக்கு, அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன என்று நாம் சிந்திக்கையிலே, த வாலே ஆஃப் ஜோசபாத், த வாலே ஆஃப் டிசிஷன், த வாலே ஆஃப் மவுண்டன்ஸ் என்கிற பல வார்த்தைகள் அங்கே தென்படுகிறது. இந்த வாலே என்பதற்கு சமவெளி என்று பொருள். நம்ம இப்போ சிந்து சமவெளி என்பது, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை அந்த சமவெளி ஆற்றுப்படுகைகள் அடங்கிய பகுதிகளை சமவெளி என்று சொல்லுகிறோம். இதையே வாலே என்பதைத்தான் வாலே ஆஃப் மவுண்டைன்ஸ் என்பது மலைகளுக்கு இடையிலான பள்ளத்தாக்குகள், 2 அல்லது 3 மலைத்தொடர்களுக்கு இடையே இருக்கிற பகுதிகளை பள்ளத்தாக்கு என்கிறோம். பள்ளத்தாக்கு என்றாலும் மலையின் மேலிருந்து பார்க்கிற போது அது பள்ளத்தாக்காக இருக்கிறது. ஆனால் அதன் கீழ்ப்பகுதி, அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி நடந்து பார்த்தால் அது சமவெளியாக இருக்கும். பிரம்மாண்ட நீண்டு விரிந்த சமவெளிகளாக இருக்கும். அதனால்தான் அதை பள்ளத்தாக்கு என்று சொல்கிறோம். இங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே
அந்த வார்த்தைகள் 3 வெவ்வேறு கண்ணோட்டங்களிலே அந்த வார்த்தைகள் விவரிக்கப்படுகிறதை நாம் காண முடியும். என்னவென்றால், ஒன்று the valley of judgment, valley of decision, valley of Yosaphat. இன்னும் ஒரு இடத்திலே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே the valley of mountains என்று சொல்லப்படுகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். வாலே என்றால் நம்முடைய வேதாகமத்திலே பள்ளத்தாக்கு என்று அந்த பகுதியை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2 அல்லது 3 மலைகளுக்கு இடையிலான அந்த சமவெளி பகுதிகளுக்குத்தான் பள்ளத்தாக்கு என்று பெயர். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, அது நியாயத்தீர்ப்பின் சமவெளி, நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்றெல்லாம் வேதாகமம் சுட்டிக்காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. இதற்கு சங்கார பள்ளத்தாக்கு என்றும் பெயர் இருக்கிறது. valley of Slay, சங்கார பள்ளத்தாக்கு என்றும் இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில், வேதாகம தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையிலும், இஸ்ரேல் யூதா தேசத்தின் வரைபட அந்த புவியியல் நில அமைப்பு அடிப்படையிலும் அதை யோசித்து பார்க்கின்ற போது, எருசலேம் தேவாலயத்தின் கிழக்கு வாசலுக்கு வெளிப்புறத்திலே காணப்படுகிற அந்த பள்ளத்தாக்கு, அந்த சமவெளியை இந்த பகுதி குறிப்பிடுகிறது. மரித்தவர்களை, கொலை உண்டவர்களை புதைக்கிற பள்ளத்தாக்காக அந்த பகுதி சுட்டிக்காட்டப்படுகிறது. எருசலேம் தேவாலயத்திற்கு கிழக்கு பகுதி மரித்தவர்களை, கொலை செய்யப்படுகிறவர்களை புதைக்கிற பள்ளத்தாக்காக இருக்கிறது. சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 14ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் பார்த்தால், அந்த பள்ளத்தாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குகின்ற போது அந்த ஒலிவமலை கிழக்கு மேற்காக 2ஆக பிளந்து போகும் என்று தீர்க்க தரிசன வாக்கியங்கள் சொல்லுகிறது. நாம் அறிவோம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அநேகருக்கு தம்மை காட்சிப்படுத்தி, தாம் உயிரோடு இருக்கிறவராக காட்சிப்படுத்தி, அவர்களுக்கு தாம் உயிரோடு மரித்த இயேசு கிறிஸ்து, கொலை செய்யப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் அதிகாலையிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் சொன்னபடி யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் மரித்து 3 நாள் 2 நாள் பூமியின் வயிற்றிலே, பூமியின் மண்ணிலே தங்கியிருந்து விட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்ப வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்திலே அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை அங்கே நாம் காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அன்று மரிக்கிற அன்றே அடக்கம் செய்து விடுகிறார்கள். அன்றும் மறுநாளும் 2 நாள் மண்ணிலே பூமியின் வயிற்றிலே இருந்திருக்கிறார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து அநேகருக்கு தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40ஆம் நாளிலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறபடி ஒலிவமலையின் மேல் நின்று கொண்டிருக்கிற போது, ஒலிவமலையின் மேலிருந்து இயேசுவின் சீடர்களும் அவரை சூழ்ந்திருந்தவர்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவமலையின் மேலிருந்து ஒரு வெண்மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்பொழுது அங்கே வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் நின்ற 2 பேர், அது மோசேயும் எலியாவுமாக இருக்கலாம். ஏனெனில் அதே மோசேயும் எலியாவும் தான் ஒலிவமலையின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மறுரூப காட்சியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே மோசேயும் எலியாவும் அது வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற போது அங்கே நின்றார்கள். அதை கண்ட சீடர்கள்
இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றினவர்கள் அதை வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிற போது அந்த 2 பேரும் மோசேயும் எலியாவும் ஆகிய அந்த 2 வெண்வஸ்திரம் தரித்த 2 மனுஷர்களும், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, ஏன்? உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த ஒலிவமலையின் மேலிருந்து மேகத்தில் ஏறி வானத்திற்கு போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குவார், உங்கள் கண் காண என்று சொன்னார். அப்படி என்றால் அன்று இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு வெண்மேகத்தில் ஒலிவமலையின் மேலிருந்து ஏறி போன போது நின்று கொண்டிருந்த அனைவரும், அந்த நிகழ்வை, அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவருமே இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களில் உயிரோடு இருப்பார்கள், மனிதர்களாக இருப்பார்கள். இது அங்கே சொல்லப்படாத, சுட்டிக்காட்டப்படாத ஒரு ரகசியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த மலையின் மேல், ஒலிவமலையின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வரும்போது, அதாவது சங்காரத்தை, தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலை தாம் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து மீட்டு ரட்சிக்க தெரிந்து கொண்ட தம்முடைய சொந்த புத்திரர்களாக, சொந்த மக்களாக தெரிந்து கொண்ட ஜனக்கூட்டத்தை அழித்து நிர்மூலமாக்கி சிதறடித்து பூமி எங்கும் சிதறி போகச் செய்த ஜனங்களுக்கு எதிராக நின்று அவர்களை சிதறி போகச் செய்த அனைத்து சத்துருக்களையும், அனைத்து சத்துருக்களின் ஜாதிகளையும் சர்வசங்காரம் செய்வதற்காக தேவனாகிய கர்த்தர் எனப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குவார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சகரியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரையிலும் நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையான வசனங்களை படிக்க கேளுங்கள். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகர விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள், இதான் இந்த வசனம் தான் முக்கியம், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு அசால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்பமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஒலிவம் மலையின் மேல் இறங்கி வருகிற போது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல பரிசுத்தவான்களோடும், நன்றாக சொல்லுகிறார், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சகல பரிசுத்தவான்களோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் வருவார்கள். கர்த்தர் வருவார், என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் வருவார்கள், மோசே எலியா உட்பட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் வருவார்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் வருவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வருவார்கள். அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, அது ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இதுதான் மலைகளின் பள்ளத்தாக்கு. இந்த மலைகளின் பள்ளத்தாக்கு தான் அங்கு யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரையான வசனங்களிலே சுட்டிக்காட்டப்படுகிற யோசபாத்தின் பள்ளத்தாக்கு, நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, சங்கார தீர்மானம் எடுக்கிற, சத்துருக்களை சர்வசங்காரம் செய்வதற்கான தீர்மானம் எடுத்து
எடுக்கிற நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்போ உங்களுக்கு அந்த பள்ளத்தாக்குன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், அது எங்க இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். யோசபாத்தின் பள்ளத்தாக்கும் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கும் மலைகளின் பள்ளத்தாக்கும் ஆகிய அந்த சமவெளி பகுதி பிரேதங்களை புதைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற அந்த பள்ளத்தாக்கு எருசலேம் தேவாலயத்தின் கிழக்கு பக்கத்திலே இருக்கிறது. ஒலிவமலை, அந்த ஒலிவமலை இரண்டாக பிளக்கிற போது அந்த சங்கார பள்ளத்தாக்கு வெளிப்படும். ஒலிவமலை கிழக்கு மேற்காக இரண்டாக பிளந்து போகும். அது பிளக்கின்ற போது அது வடக்கு பக்கத்திலே பாதியும் தெற்கு பக்கத்திலே பாதியுமாக பிரிந்து செல்லும். அந்த ஒரு மலை இரண்டாக பிளந்து அது வெளிப்படுகிற அந்த மலை பிளவுகளுக்கு இடையிலே வெளிப்படுகிற அந்த சமவெளிதான் பள்ளத்தாக்கு, சங்கார பள்ளத்தாக்கு என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்பொழுதும் அந்த யோசபாத்தின் பள்ளத்தாக்கு அல்லது நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, மலைகளுக்கு இடையிலான அந்த பள்ளத்தாக்கு சமவெளி புதைக்கிறவர், சாகிறவர்களை, கொலை செய்யப்படுகிறவர்களை, செத்து போகிறவர்களை புதைக்கிற பள்ளத்தாக்காக இருக்கிறது என்று அங்கே சுட்டிக்காட்டுகிறார். இங்கே சொல்லுகிறார், இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும். இது ஒரு நாள் அல்ல. யோவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும். யூதாவுக்கும் எருசலேமுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது முழு இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்திற்கும் உலகம் முழுவதிலும் அவர்கள் சிறைப்பட்டிருக்கிற தேசங்களிலிருந்து சகல ஜாதிகளிலும் சகல வம்சங்களிலும் சகல பாசைக்காரர்களும் சகல தேசங்களிலும் அவர்கள் சிறைப்பட்டிருக்கிற அந்த சிறையிருப்பு தேசங்களிலிருந்து அவர்களை மீட்டு எருசலேமுக்கு கொண்டு வருகிற அந்த நாள். இது ஒரு நாள் 2 நாள்ல முடியக்கூடிய காரியம் இல்லை. அதனால்தான் என்ன சொல்றாரு, நீங்கள் அநேகர் சொல்லலாம், அநேகர் பிரசங்கிக்கிறார்கள் அப்படித்தான். 1948ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி யூதேயா, இஸ்ரேல் என்ற நாடு சுயாதீன விடுதலை பெற்ற நாடாக யூதர்களுக்கு வழங்கப்பட்ட பிற்பாடு அந்த காலத்திற்குள்ளே சுமார் 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் உலகம் முழுவதிலும் சிலர் இருந்த யூதர்களும் இஸ்ரவேலர்களும் எருசலேமுக்கு சென்று விட்டார்கள், இஸ்ரவேல் நாட்டிற்கு சென்று விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அது என்ன உண்மைதான். ஆனால் உலகமெங்கிலும் சகல ஜாதிகளுக்குள்ளும் சகல வம்சங்களுக்குள்ளும் சகல ஜனக்கூட்டங்களுக்குள்ளும் சகல பாசைக்காரர்களுக்குள்ளும் சிறைவிட்டு கிடக்கிற, தாங்கள் இன்னார் என்று அறியாமலே அங்கே சிறைவிட்டு கிடக்கிற இஸ்ரவேலர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் முழுவதுமாக சுமார் 1/3 பங்குத்தான் எருசலேமுக்கு, இஸ்ரேல் தேசத்திற்கு சென்றிருக்கிறார்கள். தங்களை இன்னார் என்று அறிந்தவர்கள் மட்டும், தாங்கள் இன்ன ஜாதியார், யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்று, இந்த கோத்திரத்தார் என்று, இந்த கோத்திரத்தார்கள் என்று தங்களை அடையாளம் தெரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் அங்கே சென்றிருக்கிறார்கள். தங்களை அடையாளம் தெரியாமல் இன்னும் எத்தனையோ கோடி பேர், எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்தின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சகல வம்சங்களுக்குள்ளும் சகல பாசைக்காரர்களுக்கும் உள்ளும் சகல மக்களினங்களுக்குள்ளும் சகல தேசங்களிலும் சிறைப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அறிந்தோ அறியாமலோ புற ஜாதியார்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள், புற ஜனங்களுக்கு, புற ஜாதி ஜனங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர் சொல்லுகிறார், அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி, சகல ஜாதியாரையும்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி அல்ல, சகல தேசங்களிலும் இருக்கிற ஆளும் வர்க்கம் அனைத்தையும், தேவ ஜனங்களை தங்கள் காலின் கீழ் மிதித்து அடிமைப்படுத்தி இருக்கிற அனைத்து ஜனங்களையும் அவர் என்ன செய்கிறார், யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி, அவர்களின் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டதன் நிமித்தம் என்று சொல்கிறார். இப்பவும் அதுக்கு தானே யுத்தம் பண்றாங்க. இஸ்ரவேல் தேசத்தை ஏதோ கொஞ்சம் பகுதி இருக்கிறது, அந்த பகுதியையே தங்களுடையதாக தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வதற்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்தார்கள். விபச்சாரம் செய்வதற்கு ஆண் பிள்ளைகளை வேசி பணயமாக கொடுத்திருக்கிறார்கள்.
விபச்சாரிகளுக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தங்கள் மாமிச உடலின்ப இச்சைகளை தணித்துக் கொள்வதற்கு புற ஜாதிகளின் அரசர்களும் புற ஜாதி பிரபுக்களும் புற ஜாதிகளும் தங்கள் மாம்சீக இச்சைகளை தணித்துக் கொள்வதற்கு தேவ ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை எடுத்து விபச்சாரிகளுக்கு கூலியாக கொடுத்திருக்கிறார்கள், வேசி பணயமாக கொடுத்திருக்கிறார்கள். பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்தார்கள். பெண் குழந்தைகளை என்ன செய்திருக்காங்க? தங்கள் மதுபானம் அருந்துவதற்கு கிரயமாக விலையாக கொடுத்திருக்கிறார்கள் பெண் குழந்தைகளை. அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். எந்த நாளிலே? அந்த கடைசி வரப்போகிற இந்த கடைசி நாட்களிலே வழக்காடுவாராம். தீருவே சீதோனே பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே. தீரு சீதோன் பெலிஸ்தியா, தீரு பட்டணத்தாரும் சீதோன் பட்டணத்தாரும் பெலிஸ்தியர்களும் அவர்களோடு கூடிக்கொண்டிருக்கிற சகல ஜாதியாரும். இன்றைய பெலிஸ்திய பாலஸ்தீனிய கமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இசபுல்லா தீவிரவாதிகளுக்கும் ஈரானிய இசபுல்லா தீவிரவாதிகளுக்கும் துணை நிற்கிறவர்கள் இவர்கள் தான். உலகத்தின் சகல தீவிரவாதிகளுக்கும் துணை நிற்கிற இந்த கூட்டம். அதை 3 ஜாதிகளை அங்கே சொல்லுகிறார். தீருவே சீதோனே பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களா? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாயில் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன் என்று சொல்லுவேன். அதாவது நீங்க செய்கிறதுக்கு ஒரே வார்த்தையில சொன்னா, நீங்கள் செய்கிற அனைத்து அட்டூழியங்களுக்கும் அநீதிகளுக்கும் கொலைபாதகங்களுக்கும் உங்களுக்கு சரிக்கு சரி கட்டுவேன், நீங்கள் செய்தபடியே உங்களுக்கும் திரும்ப செய்வேன் என்று சொல்கிறார். அதற்காக நாளை அவர் நியமித்திருக்கிறார். இனி இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள் என்ன சொல்லுகிறார்? யோவேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இதோ அவர்கள் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இதோ நீங்கள் அவர்களை, அதாவது யூத பிள்ளைகளை, யூத இஸ்ரேல் பிள்ளைகளை, குழந்தைகளை நீங்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழும்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து உங்கள் குமாரரையும் உங்கள் குமாரத்திகளையும் யூதா புத்திரரின் கையிலே வெறுப்பேன். இவர்கள் அவர்களை தூர தேசத்தாராகிய சபையரிடத்தில் விற்று போடுவார்கள். கர்த்தர் இதை சொன்னார். சபையர்கள் வேதாகமத்தில் யோபு புத்தகத்தில் வரும்னு நினைக்கிறேன். யோபுவினுடைய ஆஸ்திகளை, ஆடு மாடுகளை, பூமியின் விளைச்சலை எல்லாம் கொள்ளையடித்து சென்ற கூட்டத்தார் சபையார். அந்த கொள்ளைக்காரர்களுக்கு, சபையர்களாகிய அந்த கொள்ளைக்காரர்களுக்கு விற்று போடுவார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அனைத்து சத்துருக்களையும் சபையரின் கையிலே விற்று போடுவேன் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனம், இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பகைக்கிற தேவ ஜனங்களாகிய யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களினங்களையும் அழித்துவிட பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போட வகை தேடுகிற சகல மக்களினங்களுக்கும் இவைகளை சொல்லுங்கள். யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து வாருங்கள். சகரியா 12ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். எருசலேமுக்கு விரோதமாய் பூமியின் சகல ஜாதிகளும் கூடிக்கொள்ளுவார்கள். அதான கூடுறாங்க இல்லையா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா தேசங்களும் கூடுகிறது. சில நாடுகள் நடுநிலை வைக்கிறது, சில நாடுகள் இஸ்ரவேலர்களுக்கு துணை நிற்கிறது, சில நாடுகள் எதிரிகளுக்கு துணை நிற்கிறது, ஆயுதங்களை சப்ளை செய்கிறது மறைமுகமாக. எல்லாருக்கும் பயம் என்ன? ஒரு சுட்டி நாடு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு, ஒரு மாவட்டம், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு தான் இருக்கும். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு சிறிய மாவட்டத்திற்குத்தான் இருக்கும் இஸ்ரேல் நாடு. அந்த சிறிய குட்டி நாடு, அந்த நாடை கண்டு அனைத்து ஜாதிகளும், அனைத்து ஜாதிகளின் அரசுகளும், அனைத்து தேசங்களும், அனைத்து நாடுகளும் நடுங்குகிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் தேவனுடைய பாதுகாவல் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் அநியாயம் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் அநியாயத்தின் உச்சமாக தாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மேசியாவாகிய கிறிஸ்துவையே சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள், கொலை செய்தார்கள்.
அது சகல பாவங்களுக்கும் உச்சமான பாவம். ஆனால் அவர் அவர்களை கைவிடவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தை, யூத ஜனத்தை தேவனாகிய கர்த்தர் கைவிடவே இல்லை. அவர்களை தண்டிக்கிறார், தண்டிக்காமல் விடவில்லை. காலங்களிலே அவர்களை பல மாதங்கள், பல ஆண்டுகள் தண்டித்து புற ஜாதிகளாலே கைகளிலாலே ஒடுக்குகிறார். தண்டனை தீர்ப்பு இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அவர் சகலமும் சகல ஜனங்களையும் அழித்து போடுவதற்காக இஸ்ரவேலிலே ஒருவர் கூட மிஞ்சி போகாதபடிக்கு தாம் தெரிந்து கொண்ட தேவ ஜனத்திலே ஒருவரையும் ஒரு வேறு கூட இல்லாதபடிக்கு அழித்துவிட அவர் ஒரு நாளும் ஒப்புக் கொடுக்க மாட்டார். இங்கே சொல்வதை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வாருங்கள். உலகத்தின் யுத்த வீரர்கள், இஸ்ரவேலர்களுக்கு தேவ ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பக்கூடிய அனைவரும் எழும்பி சேர்ந்து வாருங்கள் என்று சொல்கிறார். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாக, வாள்களாக, சங்காரம் செய்கிற வாள்களாக மாற்றுங்கள். உங்கள் மண்வெட்டிகளை ஈட்டிகளாக மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஆயுதம் தாங்கி கொண்டு வாருங்கள் என்று அழைக்கிறார். எழுப்பி நடக்க முடியாதவனும் நானும் யுத்த வீரன் தான், இஸ்ரவேலரை கொல்ல வேண்டும், யூதர்களை அழிக்க வேண்டும் என்று அவனும் நீ எழும்பி வா என்று சொல்லுகிறார். சகல ஜாதிகளே, 11ஆம் வசனம், சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். சகரியா 12ஆம் அதிகாரமும் இதே காரியத்தை தான் சொல்லுகிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரமும் இதே காரியத்தை தான் சுட்டி காட்டுகிறது. என்ன? இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து, 2ஆம் வசனத்தை படிக்கிறேன். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும், அதாவது பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும், சகல ஜாதிகளுக்கும், சகல மக்களினங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அதை அந்த இடத்தில் இருந்து வேரோடு பிடுங்கி போட வேண்டும் என்று எண்ணுகிற அனைவரும் அந்த எருசலேமினாலே சிதைக்கப்படுவார்கள். அது பாரமான கல், அது கண்மலை, நித்திய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் இருப்பிடம். அது அவரை தொடுகிற அனைவரையும் மிதித்து அழித்து போடும் என்று சொல்கிறார். ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை, எருசலேமை அழித்து போட, இஸ்ரவேல் தேவ ஜனங்களை அழித்து போட வகை தேடுகிற அனைவருக்கும் குருட்டாட்டம் பிடிக்கும். அது ஏரோப்ளைன்ல வந்தாலும் சரி, யுத்த கப்பல்களில் வந்தாலும் சரி, ஆகாய போர்க்கப்பல்களில், போர் விமானங்களில் வந்தாலும் சரி, சேட்டலைட்ல ஏறி வந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், ஜாதிகள் எழும்பி, சகல ஜாதிகளே நீங்கள் வந்து சுற்றிலும் இருந்து வந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். இஸ்ரவேலருக்கு விரோதமாய், யூதர்களுக்கு விரோதமாய், எருசலேமுக்கு விரோதமாய். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுகிறாக. கர்த்தரும் சும்மா இருக்க மாட்டார். கர்த்தரும் தம்முடைய பராக்கிரமசாலிகளாகிய பறந்து காக்கிற பட்சிகளை போன்ற பலவான்களாகிய தேவதூதர்களையும் வானுலக யுத்த சேனைகளையும் இங்கே இறங்க செய்வார். அந்த வானுலக யுத்த சேனை இன்னும் வரவில்லை. எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. ஏசாயா 13ஆம் அதிகாரத்தை படியுங்கள், 4ஆம் வசனம் முதல். கர்த்தர் யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். எங்கே? வானமண்டலங்களின் உன்னதங்களிலே, பூமியின் கடையாந்தர எல்லைகளிலிருந்து அவைகளை எழும்பி வர பண்ணுவார். அதாவது சூரியன் உதிக்கிற திசை, கிழக்கு திசையிலிருந்து எழும்பி வர செய்கிறார். யுத்த சேனை, யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் திட்டவட்டமாக சொல்கிறது.
அதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசியின் 2ஆம் அதிகாரமும் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இங்கே 3ஆம் அதிகாரத்திலும் அதுதான் சுட்டிக்காட்டப்படுகிறது. கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. வானத்திலிருந்து நேரடியா வருவாங்க யுத்த ராணுவ தலைவர்கள், யுத்த ராணுவத்தின் படைத்தலைவர்கள், பிரதான தேவதூதர்கள் வானமண்டலத்திலிருந்து நேரடியாக தேவனுடைய மகத்துவங்களாய் பூமியில இறங்கி வருவார்கள். ஜாதிகள் எழும்பி, அதாவது பூமியின் சகல ஜாதிகளும் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. எதுக்கு? அங்கே உங்களுக்கு சங்காரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் தேவனுடைய ஜனங்களை அழிக்க வேண்டுமோ, கர்த்தருடைய நாமத்தை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை அழித்து நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று வேரடி மண்ணு கூட இல்லாம அழித்து போட வேண்டும். இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமோ, இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு ஜாதியோ, யூதர்கள் என்று ஜாதியோ, தேவ ஜனங்கள் என்ற ஒரு ஜாதியோ இருக்கக்கூடாது என்று எண்ணி அவர்களை அழிக்க திட்டம் தீட்டுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவீர்களாக. அதாவது சங்கார பள்ளத்தாக்குக்கு வாருங்கள், மலைகளுக்கிடையேயான சமவெளி பூமிக்கு வாருங்கள், மரித்தவர்களை செத்தவர்களை புதைக்கிற இடமான யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வாருங்கள், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்குக்கு வாருங்கள், சங்கார பள்ளத்தாக்குக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் விட்டிருப்பேன். யார் சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர்தான் ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருகிறார். ஒலிவ மலையிலிருந்து மேறி போனவர் தான், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருகிறார். சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர். அவர்தான் தேவனாகிய கர்த்தர், வேற யாரும் இல்லை. தேவனாகிய கர்த்தரும் அவரே, கர்த்தராகிய ஆண்டவரும் அவரே, பிதாவாகிய தேவனும் அவரே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரே, பரலோகத்திற்கு ஏறி சென்ற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவும் அவரே. ஒலிவ மலையின் மேல் இருந்து அதே ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்க போகிறவரும் அவரே, தேவனாகிய கர்த்தரே. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது சொல்லுகிறார், சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க, அதாவது நியாயம் தீர்த்து சங்காரம் செய்வதற்காக அங்கே நான் வீற்றிருப்பேன் என்று சொல்லுகிறார். பயிர் முதிர்ந்தது, அதாவது பூமியின் விளைச்சல் முதிர்ந்தது. இந்த பயிர்கள் எது? மனிதர்கள். நெல்லும் கோதுமையும் கம்பும் கேழ்வரகும் வாழையும் பயிர்களும் அல்ல. இந்த பயிர்கள் இங்கே சொல்லப்படுகிற பயிர்கள் மனிதர்கள். நன்மை எது தீமை எது என்று தெரிந்தும் தீமையை செய்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ தீமை செய்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே, உன் இதயத்தின் வாசற்படியிலே படுத்திருக்கும். தீமை செய்தால் அது பாவம் மரணத்தை கொண்டு வரும். இதை தெரிந்தே மரணத்தை, நித்திய மரணத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியின் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட, யூதர்கள் உட்பட. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர்கள் மரணத்திற்கு பின்பு நித்திய வாழ்வு என்கிற ஆவி ஒளி உடல் சரீரம் பெற்று வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகின்ற அந்த அனுபவத்தை இவர்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, அதை குறித்த அறிவும் இல்லை, அதை குறித்த எண்ணமும் இல்லை. உலகத்தில் மாம்ச சரீர வாழ்க்கையில் உலக கோடீஸ்வரர்களாக, உலகத்தை ஆளுகிறவர்களாக மாற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதற்காக என்ன தீமைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை தீமைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் உட்பட. கிறிஸ்தவர்கள் யோக்கியர்கள் அல்ல. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களிலே 90% பேர் அயோக்கியர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். தீமையை தவிர வேற ஒன்றையும் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். பாவத்தை தவிர வேற ஒன்றையும் அவர்கள் பேசவும் மாட்டார்கள், யோசிக்கவும் மாட்டார்கள், செய்யவும் மாட்டார்கள். தாங்களும் பாவம் செய்து சீரழிந்து போவதை பார்க்கிலும் தங்களை பின்பற்றுகிறவர்களையும் பாவத்தின் கயிறுகளால் கட்டி இழுத்து நரக பாதாளத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கும் இந்த புத்தி இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர் சொல்லுகிறார், பயிர் முதிர்ந்தது, பூமியின் ஜனங்களுடைய ஆத்துமா முற்றி போயிற்று, விளைந்து போயிற்று, இனி அறுவடைதான் என்று சொல்கிறார். இனி அவர்களுக்கு என்ன போட வேண்டியதில்லை? வளம் போட வேண்டியதில்லை. வளங்கள், அதாவது உரம் போட வேண்டியதில்லை, தண்ணீர் பாய்ச்ச வேண்டியதில்லை.
ஏனெனில் வேதவசனம் கேட்கக்கூடாத நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதான் உங்களுக்கு ஆவிக்குரிய இறைவார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படாது. இப்பவே அதான் நடந்துட்டு இருக்கு. ஆவிக்குரிய உணவு என்கிற போர்வையிலே கள்ள சாட்சிகளும் பொய் சாட்சிகளும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் பொய்களும் பித்தலாட்டங்களும் ஏமாற்றுகளும் வஞ்சகங்களும் துரோகங்களும் அநீதிகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் தலைவிரி தாடி கொண்டிருக்கிறது. கட்டுக்கதைகளும் வேதவசனத்தை விவரிக்கிறவர்கள் இல்லை, இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இருக்கிற ஒரு சிலரை அவர்கள் இருக்கிற கொஞ்சம் பேர், ஒரு 10% பேர் அல்லது 5% பேர், 100க்கு 5 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களை இந்த ஜனங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்க கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே. அவர் சொல்லுகிறார், பயிர் முதிர்ந்தது அறிவாளை நீட்டியாருங்கள். இது வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வரும் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்திலும் வரும். வானத்திலே ஒரு தூதன் உட்கார்ந்திருந்தார். ஆலயம் திறந்திருந்த ஆலயத்திற்குள்ள இருந்து ஒருவர் வந்தார். உட்கார்ந்திருந்தவர் சொன்னார், உன்னுடைய வாளை நீட்டி அறிவாளை நீட்டி அறுத்துவிடும், பூமியின் பயிர்கள் முதிர்ந்தது. இங்கேயும் அதுதான் சொல்றார் யோவேல். பயிர் முதிர்ந்தது அறிவாளை நீட்டி அருங்கள். யார்கிட்ட சொல்றாரு? சங்கார தூதர்களுக்கு சொல்லுகிறார். சங்கார தூதர்களின் பிரதானிகளுக்கு கட்டளையிடுகிறார். இதை புரிந்து கொள்ளணும். பயிர் முதிர்ந்தது அறிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள். வான தூதர்களே, வானுலக யுத்த சேனைகளின் போராளிகளே, போர் வீரர்களே, வானுலக யுத்த சேனைகளின் தூதர்களே, நீங்கள் வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையிலே தொட்டிகள் வழிந்தோடுகிறது. அவர்களுடைய பாதகம் மகா பெரியது. ஆலைனா மதுபானத்தின் ஆலை. ஜனங்கள் எல்லாம் மதுபானம் குடித்து வெறி கொண்டிருக்கிறார்கள். மதுபான வெறி, பணம் சம்பாதிக்கிற வெறி, வேசித்தன விபச்சார வெறி, காம இச்சைகளின் வெறிகளிலே வெறி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய இருதயங்கள் எல்லாம் காம இச்சையினாலும் மதுபான வெறியினாலும் விபச்சார மயக்கத்தினாலும் போதை வெறியினாலும் மத வெறியினாலும் சம்பாத்திய வெறியினாலும் பண இச்சை பண ஆசை என்னும் சம்பாத்திய இச்சையினாலும் வெறி கொண்டு வழிந்து ஓடுகிறது. இதன கிறிஸ்தவத்தினுடைய நிலை. எப்படி மற்ற ஜாதிகளை குறித்து, மற்ற மார்க்கங்களை, மற்ற சமயங்களை, மற்ற மதங்களை குறித்து, மற்ற ஜனங்களை குறித்து சொல்வது? புறஜாதிகளை, கிறிஸ்தவர்களை குறித்து தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று இயற்கையர்கள் இல்லையே. இயேசு கிறிஸ்துவை தேவனை அறியாத மற்ற ஜனங்களை பார்க்கிலும் கேவலமாக, படு கேவலமாக, ஊதாரிகளாக, நாதாரிகளாக, அக்கிரமக்காரர்களாக, அட்டூழியக்காரர்களாக, பொய்யர்களாக, வேத பிசாசின் மக்களாக மாறிக்கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களே. பணம் சம்பாதிப்பதற்காக சம்பாத்திய வெறியினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள். பொய்யின் வெறியினால், பொய்களினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள். மதுபான வெறியினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள். உடலின்ப இச்சைகளை அடக்கிக் கொள்ள முடியாமல் காம இச்சைகளிலே நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதான் சொல்றாரு, ஆலை நிரம்பி வழிகிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது. தொட்டிகள்னா உங்க இருதயங்கள் எல்லாம் வழிந்தோடுகிறது, அருவருப்புகளினால் வழிந்தோடுகிறது. சாக்கடைகளை போல் ஊத்தையும் அழுக்குமாய் வடிந்தோடி கொண்டிருக்கிறது இவருடைய இருதயங்கள். அவர்களுடைய பாதகம் பெரியது, அவருடைய அநீதி அநியாயம் பெரியது. நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். இந்த பூமி முழுவதும் நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்காக இருக்கிறது தேவனுடைய பார்வையில். இந்த பூமியின் சமவெளிகள் முழுவதும், மனித குடியிருப்புகள் முழுவதும் நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்குகளாக இருக்கிறது. எருசலேமிலே மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்திலே மட்டுமல்ல, உலகமெங்கும், பூமி எங்கிலும் இருக்கிற மனித குடியிருப்புகள் அனைத்திலும், உலகம் மனித குடியிருப்புகள் அனைத்தும் தேவனுடைய எருசலேம் தான். அவர் தம்முடைய ஆலயமாக இந்த பூமியை மாற்ற விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து தான் சமாரிய பெண்ணிடத்திலே சொல்லுவார். அந்த சமாரிய பெண் அவளிடத்தில் கேட்கிறாள், நாங்கள் தேவனை எருசலேமிலே அல்லவா தேடுவோம்,
அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமில் மட்டுமல்ல பூமி எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும். அதாவது எருசலேம் மட்டும் தேவனுடைய ஆலயம் அல்ல, தேவனுடைய வழிபாட்டு தலம் அல்ல, தேவன் வீற்றிருக்கிற இடம் அல்ல எருசலேம் மட்டும். பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனங்களுடைய இருதயங்களும் தேவனுடைய எருசலேமே. அந்த அடிப்படையில் இந்த பூமி எங்கும் குடியிருக்கிற ஜனக்கூட்டங்கள் குடியிருக்கிற இடங்கள் எல்லாம் சங்கார பள்ளத்தாக்குகளாக இருக்கிறது. நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாக கூடியிருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிற்று. இந்த பூமி எங்கிலும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் தீர்மானம், சங்காரத்தின் தீர்மானம், அந்த நாள் வந்துவிட்டது என்று சொல்கிறார். கர்த்தரின் நாள் சமீபமாயிற்று, அதாவது நியாயத்தீர்ப்பின் தீர்மானம், அதாவது வாலை ஆஃப் டிசிஷன், அதான் நியாயத்தீர்ப்பு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். டிசைடிங் ஃபேக்டர் என்ன? சங்கார பள்ளத்தாக்கிலே அல்லது நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே சங்காரம் நடப்பிக்கப்படுவதற்கான தீர்மானம் ஏற்றப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிற்று. அவர் வந்திருந்து தான் சங்காரத்தை தொடங்குகிறார். அந்த நாளிலே 15ஆம் வசனம், யோவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். எல்லா தீர்க்கதரிசிகளும் அதைத்தான் சொல்கிறார்கள். ஏசாயாவும் அதைத்தான் சொல்கிறான். சூரியனும் சந்திரனும் ஒளி கொடாதிருக்கும், வானம் கம்பளியை போல் கருத்து போகும், வானத்து நட்சத்திரங்கள் அத்திக்காய்களை போல் தொழியும் என்று சொல்கிறார். யோவேலும் அதைத்தான் சொல்கிறார். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும், ஒளி மங்கி போகும், இருண்டு போகும். வானம் கம்பளியை போல் கருத்து போகும்போது, சூரியன் ஒளி கொடாமல் அணைந்து போகும்போது, ஒளி இருண்டு போகும்போது, சந்திரன் இரத்த கம்பளம் போல் மாறும்போது, சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்காது. வானம் மொத்தம், வானமண்டலங்கள் முழுவதும் கருப்பு கம்பளி கொண்டு மூடியது போல் கருப்பாக மாறிவிடும், காரிருள் சூழ்ந்துவிடும். கர்த்தர் சீயோனில் இருந்து கர்ச்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து, உன்னத சீயோனில் இருந்து, வானுலகத்தின் வானமண்டலங்களின் உன்னதங்களில் இருக்கிற உன்னத சீயோன் பர்வதத்தில் இருந்து, பரம எருசலேமில் இருந்து சத்தமிடுவார். கர்ச்சித்து, சிங்கம் கர்ச்சிப்பது போல் கர்ச்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார். ஏன்னா அவர் எருசலேமுக்கு இறங்கி வருகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேம் பட்டணத்திற்கு இறங்கி வருகிறார். எருசலேம் தேவாலயத்திற்கு இறங்கி வருகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். இந்த கடைசி யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை பூமி எங்கும் சிதறடித்து தங்கள் இன்னாரென்று அறியாமல் கட்டுண்டு கிடக்கிறார்களே, மாம்சீக இச்சைகளிலும் மேலான ஆதிக்கம் தெரிவித்தவர்களுடைய அடிமைத்தனங்களிலும் பிசாசின் மாயவலைகளிலும் உலக சிற்றின்ப இச்சைகளிலும் கட்டப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கிறார்களே, இந்த ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக கர்த்தர் வானத்திலிருந்து உன்னத சீயோனிலிருந்து இறங்கி வந்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல் வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுங்கும் போது அந்த பேரிரைச்சல் பலத்த ராணுவத்தின் யுத்த ராணுவத்தின் இரைச்சல் போல, சிங்கம் கர்ச்சிக்கிறது போல, இடி முழக்கம் போல், சங்கார புயல் போல், மகா பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் எல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு கர்ச்சிக்கிற சிங்கத்தின் இரைச்சல் தான் இருக்கும். எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். இஸ்ரவேல் தேசத்தின் எருசலேம் பட்டணம், எருசலேம் தேவாலயத்தில் இருந்து, அந்த உன்னத கன்மலையிலிருந்து அவர் சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். வானமும் பூமியும் அவர் சத்தமிடும் போது வானமும் பூமியும் அதிரும், அதிர்ந்து குலுங்கும். ஆகாய் தீர்க்கதரிசியும் அதைத்தான் சொல்லுகிறான். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே, மீண்டும் ஒருவரை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அவர்தான் ஆண்டவர்.
சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர். அதான் இங்க சொன்னாரே, யோவேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக, சுற்றிலும் உள்ள ஜாதிகளை, அதாவது தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிற இந்த பூமி எங்கிலும் இருக்கிற சகல சத்துருக்களையும் ஜாதிகளையும் நியாயந்திருக்க அங்கே நான் நிற்றிருப்பேன். எங்கே? எருசலேமிலே, ஒலிவமலையிலே. எந்த ஒலிவமலையில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு வெண்மேகத்திலே ஏறி போனாரோ அதே ஒலிவமலையில மேல் சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி 4-5 வசனங்களின்படி அவர் அதே ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குவார். அங்கே சகல பரிசுத்தவான்களோடும் வானுலக யுத்த சேனைகளோடும் அவர் அங்கே வீற்றிருப்பார். சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒலிவமலை 2ஆக பிளந்து, கிழக்கு மேற்காக பிளந்து, வலது பக்கம் ஒருபுறம் வலது பக்கத்திலும் ஒருபுறம் தெற்கு பக்கத்திலும் பிளந்து விரிந்து அங்கே போய்விடும். அந்த பிளந்து ஒலிவமலை 2ஆக பிளந்து போகிற அந்த மலைகளின் பள்ளத்தாக்கிலே, மலைகளின் இடைவெளியாகிய அந்த சமவெளி வழியாக நீங்கள் ஓடி போவீர்கள் என்று சொல்கிறார். சங்காரத்திற்கு பயந்து அங்கேதான் சங்கார பள்ளத்தாக்கு, பயந்து ஓடி போவீர்கள் என்று சொல்கிறார். சகரியா 14ஆம் அதிகாரம், அந்நாளிலே அவருடைய பாதங்கள், 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகாபெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடது பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். மகாபெரிய பள்ளத்தாக்கு. ஒலிவமலை கிழக்கு மேற்காக 2ஆக பிளந்து போகின்ற போது அந்த பிளந்து போகிற 2 பாதி மலைகளுக்கும் இடையிலே மகாபெரிய பள்ளத்தாக்கு. இந்த பூமியில் வேறெங்கும் இல்லாத ஒரு மகாபெரிய சங்கார பள்ளத்தாக்கு. இப்பொழுதும் அது மரிக்கிறவர்களை அல்லது கொலை செய்யப்படுகிறவர்களை, செத்தவர்களை புதைக்கிற பள்ளத்தாக்காக தான் இருக்கிறது எருசலேம் தேவாலயத்தின் கிழக்கு பக்கம். இனி அது மகா சங்கார பள்ளத்தாக்காக மாறப்போகிறது. எருசலேமுக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிற அனைவரும் அங்கே சிதைக்கப்படுவார்கள். சகரியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், எருசலேமை கிளப்புகிற அனைவரையும் அந்த எருசலேம் சிதைத்து போடும். எருசலேமை அவர்களுக்கு பாரமான கல்லாக்குவேன். தேடி வாசியுங்கள், எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வீணாய் நானும் ஆண்டவரை, நான் கிறிஸ்தவன், நானும் ஆவி அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லிக்கொண்டு அலையாதே. சம்பாத்திய வெறி உன்னை ஆட்டி அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. மதுபான வெறி உன்னை பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கிறது. காம வெறி, காம இச்சைகளின் வெறி உங்களிலே வழிந்தோடி கொண்டிருக்கிறது. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லாதே. நீ தேவனுக்கு பயந்து அவருடைய மீட்பின் நாளுக்கு, அவருடைய கர்த்தருடைய நாளுக்கு எதிர்பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்நாளிலே சகரியாவும் சொல்லுகிறார். அந்நாளிலே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். எங்கே ஓடி போவீர்கள்? உயிர் தப்பி பிழைக்க. என் மலைகளின் எருசலேமை பிடுங்கி போட வேண்டும். தேவ ஜனங்களை வேரடி மண்ணோடு பிடுங்கி போட வேண்டும் என்று கூட்டம் கொடுக்கிறீர்களே, பூமி எங்கிலும் இருக்கிறவர்களே, இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாய், கிறிஸ்துவின் கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறவர்களுக்கு விரோதமாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்டு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு விரோதமாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பூமியின் சர்வ எல்லைகளிலும் இருந்து தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் கூட்டி சேர்க்கப்படுகிறவர்களுக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளிக்கிறீர்களே, நீங்கள் எங்கே ஓடுவீர்களாம்? அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். எந்த மலைகளின்? ஒலிவமலை 2ஆக கிழக்கு மேற்காக பிளந்து வடது பக்கத்திலும் இடது பக்கத்திலுமாக சாய்ந்து போகிற போது மகா பெரிய பள்ளத்தாக்கு. அந்த மலைகளின், ஒலிவமலையின் 2 பாதிகளின் இடைவெளி அந்த மகா பெரிய பள்ளத்தாக்கு வழியாக, அந்த சமவெளி வழியாக, பள்ளத்தாக்குன்னா சமவெளி, சமவெளிகளின் வழியாக ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆசால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில்
பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக வருவார். தேவனாகிய கர்த்தர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே நான் வீற்றிருப்பேன் என்றார். இங்கே நான் வருவேன். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அவர்தான் இயேசு கிறிஸ்து. சகல பரிசுத்தவான்களும் அவரோடு தான் வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆயத்தமாகுங்கள். அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு. அது அவருக்கு மட்டும்தான் தெரியுமா? அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். யோவேலும் அதைத்தான் சொல்கிறார். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மலங்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். எங்க இருப்பார்? எருசலேமின் கிழக்கிலே ஒலிவ மலையின் மேல் இருப்பார், அல்லது எருசலேம் தேவாலயத்தில் இருப்பார். எந்த இடத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை தேவனுக்கு பலி செலுத்த அங்கே எந்த மலையின் மேல், எந்த கண்மலையின் மேல் பலியிட சொன்னாரோ அந்த கண்மலையிலே அவர் வீற்றிருப்பார். அது அன்று தேவனுடைய ஜனங்களுடையதாகும். அதை யாரும் பிடுங்கிட்டு போக முடியாது. பெலிஸ்தியனும் பிடுங்க முடியாது, தீரு பட்டணத்தார்களும் பிடுங்க முடியாது, சீதோனியர்களும் பிடுங்க முடியாது, ஈராக் பாரசீகர்களும் ஈரானியர்களும் அசீரியர்களும் சீரியர்களும் யாரும் பிடுங்க முடியாது. துருக்கியர்களோ யாரும் பிடுங்க முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஜனங்களையும் பிடுங்க முடியாது. தேவாலயத்தை, எருசலேம் பட்டணத்தையோ, எருசலேம் பட்டணத்தில் இருந்த அந்த மலையின் மேல் இருந்த தேவாலயத்தையோ, அந்த பகுதிகளையோ, தேவ ஜனங்களையோ எவனும் பிடுங்க முடியாது. எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். இதைத்தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிறவர் வருவார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை மகா பெரிதாக இருக்கும். சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிற உன்னதமான தேவன் வருவார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மகிமையிலே வருவார். சங்காரத்தின் உச்சத்திலே, அதாவது கடும் கோபத்தோடு வருவார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அழித்து அதன் குடிமக்களோடு அழித்து போடும்படியாய் வருவார். யார் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன்? தரப்புல நிக்க போறியா? உன் ஆத்மாவுக்காக நில், உலகத்துக்காக நிக்காத. உன் ஆத்மாவுக்காக நீ பணத்துக்காக தேவனுக்கு ஊழியம் செய்கிறாய். பணத்துக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, கோடிக்கணக்கான காணிக்கை பணம் சம்பாதிப்பதற்காக நான் உலகத்திற்காக, பூமிக்காக திறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்லுகிறாய். நீ மனம் திரும்பாத மகா பாவி. உன்னை பின்பற்றுகிறவர்களும் உன்னை போன்றவர்களே அநியாயக்காரர்களும் சம்பாத்திய வெறி பிடித்து நடக்கிறார்கள். பெருமையின் உச்சத்தில் ஏறி இருக்கிறாய். அந்த நாளிலே நீ எங்கே நிற்பாய்? திறப்பிலே நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறாயே. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய ஆத்மாவுக்காக நில், உன் குடும்பத்தாரின் ஆத்மாக்களுக்காக நில். நான் காணிக்கை வாங்குவதற்காக, காணிக்கைகளை பொறுக்கி கோடிக்கணக்கான பணம், காணிக்கை பணம் சம்பாதிப்பதற்காக நான் உங்களுக்காக திறப்பிலே நிற்கிறேன் என்று ஜனங்களை ஏமாற்றி கொள்ளையடிக்காதே. மனம் திரும்ப மகா பாவிகளே. அந்த நாள் மகா பயங்கரம், யாருக்கும் தெரியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர் சொல்கிறார், கர்த்தர் தமது அப்பொழுது, ஆனாலும் வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். அவர் எப்படி இருப்பாரா? நீங்க சொல்றீங்க இயேசு கிறிஸ்து மேசியா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து கொலை செய்து விட்டார்கள். அது மகா பெரிய பாவம் இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு இல்லையா? அது தேவனுடைய தீர்மானம், ஜனங்களுடைய தீர்மானம் அல்ல. அவர் கொலை செய்யப்படுவதற்காகவே, யூதர்களால் காட்டிக் கொடுக்கப்படுவதற்காகவே, ரோமர்களால் சிலுவையில் அறையப்படுவதற்காகவே, பிரதான ஆசாரியர்களால் தீர்ப்பிடப்படுவதற்காகவே அவர் மனிதகுமாரனாக பிறந்தார். அது உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரிந்தது போல் யூதர்கள் பாவிகள் என்று சொல்லுகிறாய், இஸ்ரவேலர்கள் மகா பாவிகள், அவர்கள் உலகமெங்கும் திரடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாய்.
தேவனாகிய கர்த்தர் மனிதகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே பிறந்ததே உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிப்பதற்கு, சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிப்பதற்காகவே. அது உனக்கு தெரியுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையே. நீ ஆடு வெட்டுற, கோழி வெட்டுற, இன்னைக்கு வெட்டுறையே. நீ ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினது என் பாவத்தின் பரிகார பலியாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார் என்று நீ நம்பவில்லை. அதனால நீ என்ன பண்ற? நீ செய்கிற அட்டூழியங்கள், பாவம், கொள்ளை, கொலை அனைத்திற்கும் கோழி வெட்டி ரத்தம் விடுற, ஆடு வெட்டி ரத்தம் ஊத்துற, மாடு வெட்டி கிடா வெட்டி வெளி கொடுக்கிற பாவ பரிகாரம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நம்பவில்லை. நீ தண்ணீர்ல முங்கினவாச்சே. பிராமணை வேதம் ஓதி அக்னி குண்டத்தை சுத்தி வந்து ஆத்து தண்ணியில போய் கிழக்க நின்று 3 முறை மூக்க பிடிச்சுக்கிட்டு வெள்ளத்துல முங்கி சூரியனை கும்பிடுற கூட்டமாச்சே நீங்க. நீங்க விளக்க கொளுத்தி அக்னி குண்டத்தை போல அவன் எப்படி அக்னி குண்டத்தை சுற்றி உட்கார்ந்து வேதம் போதி விளங்காத பேச்சில வேதம் போதி உளறி முடித்துட்டு ஆத்துல போய் முழுகி எழும்புறானோ, மறுபடி பிறந்துட்டேன்னு. அதை இருபிறப்பாளர்கள் நாங்கள் மறுபடி பிறந்து விட்டோம் என்று எந்த சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே சடங்குகளை வேதம் போதி உளறல் பேச்சை பேசி தண்ணீரிலே முழுகி நான் பரிசுத்தம் அடைந்து விட்டேன், மறுபடி பிறந்து விட்டேன் என்று சொல்கிற புண்ணாக்கு கூட்டம் தானே நீங்கள் கிறிஸ்தவர்கள், திறப்பின் வாசல்ல நிற்கிறவர்கள் இல்லையோ? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிப்பதற்காகவே, பாவ மனுக்குலத்தின் மீட்புக்காகவே, மீட்பராக, இரட்சகராக, மேசியாவாக, கிறிஸ்துவாக இயேசுவின் நாமத்தில் பிறந்தார். நீ அதை நம்பலையே. அதற்கு அவர்கள் கருவிகளாக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான். யூதாஸ் காட்டிக் கொடுக்கிறவனாக, ஒரு யூதாஸ் காரியோத் அவரோடு இருந்து காட்டிக் கொடுக்கிறவனாக மாறினான். ஏன் கிறிஸ்தவர்களே நீங்கள் இல்லையோ? உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்ட மந்தையின் ஆடுகளை நரவேட்டையாடிக்கொண்டு நரக அக்கினிக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் சாத்தானுடைய கைக்கூலிகள் அல்லவா? தேவன் உங்கள் கைகளிலே தந்த தேவ ஜனங்களை நல்ல மேய்ச்சலிலே கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்க்காதபடி சாத்தானுக்கு மக்களாக விற்றுக் கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் துரோகிகள் இல்லையா? தேவ ஜனங்களை சாத்தானுக்கும் பிசாசுகளுக்கும் கூட்டி கொடுக்கிறவர்கள் அல்லவா நீங்கள் பாவிகள் அல்லவா? யூதர்கள் பாவிகளா? அது அவர்களுக்கு மேல் நியமிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை யூதர்களை காட்டிக் கொடுக்க வேண்டும், பிரதான ஆசாரிகளே ஏற்பட வேண்டும், ரோமர்கள் கொலை செய்ய வேண்டும். அது அவருடைய தீர்மானம். அவருடைய தீர்மானங்களை பொய்யாக்க நினைக்கிறீர்களா? அதனால் யூதர்கள் பொய்யர்கள், யூதர்கள் கேடு கட்டவர்கள், பாவிகள் என்று சொல்கிறீர்களா? தேவனுடைய தீர்மானத்தை செய்து நிறைவேற்றியவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீ எதை செய்து நிறைவேற்றி இருக்கிறாய்? தேவனுடைய வார்த்தைகளில ஒரு வார்த்தையை உன்னால் நிறைவேற்ற முடிகிறதா? இல்லையே. ஏன்? அவர் கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜபத்தையே, அந்த ஜபத்தின் வார்த்தைகளின் அர்த்தம் புரியாமல் மனப்பாடமாக ஒப்பித்துக் கொண்டு போகிறவர்கள் தானே, இல்லையோ? பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த நீங்கள் ஒரு நொடி பொழுதாகிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறீர்களா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த பரலோகத்திலே பூலோகத்திலே வருவதாக, எங்கள் இருதயங்களிலே வருவதாக. கேட்டிருக்கிறியா? உன் இருதயத்தில் பரலோகம் வந்திருக்கா? இயேசு கிறிஸ்து உனக்குள் வந்திருக்கிறாரா? இல்லையே. உனக்குள்ள பணம் தானே ஐயா இருக்கு, சம்பாத்திய பறி, பண ஆசையின் இச்சை உன் இருதயத்திலே வழிந்தோடி கொண்டிருக்கிறதே. வாயு நிறைய போய், இருதயம் நிறைய போய், பொல்லாத எண்ணங்கள் உன் இருதயத்திலே நிறைந்து வழிந்தோடி கொண்டிருக்கிறதே. அதானே அங்கே சொல்லுகிறார், ஆலைகள் வழிந்தோடுகிறது. ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது. யாரை பார்த்து சொல்லுகிறார்? மாட்டுக்கு தொட்டியிலையா தண்ணி நிரம்பி இருக்கு? இல்லையே. பூமியின் பயிர்கள் விளைந்தது நீங்கள், பூமியின் மனிதர்கள். அது ஏன் எனக்கு புரியாம போச்சு? ஊழியக்காரன் பரிசுத்தவான்கள், மறுபடி பிறந்து விட்ட பரிசுத்தவான்கள் வேசி பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காம இச்சையின் வெறி தலைக்கேறி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பகலில் பரிசுத்தவான்கள், இரவில் காமவரியர்கள். பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கிறான், காணிக்க வாங்குறான்.
கர்த்தரை அறியாத இந்த ஓநாய் கூட்டம், கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படாத இந்த ஓநாய்களின் கூட்டம் ஆற்றின் தண்ணீர்களிலே முழுகி நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று உளறிக் கொண்டிருக்கிறார்கள். பைத்தியம் பிடித்து விட்டது இவர்களுக்கு. அதனால் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியிலே சிந்தி மனுக்குல பாவம் தீர்ப்ப பாவத்தின் பரிகார பலியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலைக்கிரயமாக இந்த பூமியிலே சிந்தப்படுவதற்காக ஏதோ ஒரு சிலர் அன்றிருந்த அந்த காலத்தில் இருந்த அதற்கு நியமிக்கப்பட்டிருந்த பிரதானாச்சாரியர்களும் யூதர்களும் அவரை காட்டிக் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் மகாபாவிகளாம், இவர்கள் எல்லாம் பரிசுத்தர்களாம், நியாயம் தீர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எருசலேமிலிருந்து கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு, யாருக்கு? யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட போகிற அனைத்து பூமியின் ஜனங்களுக்கும், எல்லாரும் இஸ்ரவேலர்கள் தான். யார் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்படுகிறார்களோ அனைவரும் இஸ்ரவேலர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே. அவன் எந்த சாதியானாக இருந்தாலும் சரி, உனக்கு சாதி வரியே போகலையே. கிறிஸ்தவனே, திறப்பில் இருக்கிறவனே, காணிக்கைகளுக்காக திறப்பில் இருக்கிறேன் என்று சொல்லி லட்சோப லட்சம் ஜனங்களை ஏமாற்றி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறவனே, உனக்கு சாதி வரி போகலையே. உன்னை பின்பற்றி வரக்கூடிய ஒரு ஏழையினுடைய வீட்டில் சென்று நீ சாப்பிடுவதற்கு தயாரா? அந்த ஏழையின் வீட்டில் ஒரு நாள் படுத்து உறங்கி அங்கேயே குளித்து அங்கேயே உடைமாற்றிக் கொண்டு அவர்கள் தருகிற உணவை உண்டு நீ திரும்பி வருவதற்கு தயாரா? போக மாட்டியே. ஜாதி வரி, நீ எல்லாம் சாதியை பத்தி பேசிட்டு இருக்க. ஆனா உனக்கு சபையில் அத்தனை ஜாதிக்காரன் வரான், ஆனா உனக்கு சாதி வரி போகலையே. நீ வெளியே பக்தி வேடம் போடுகிறாய், பரிசுத்த வேடம் போடுகிறாய். எல்லா வயலுக்குள்ளையும் ஜாதி வரி இருக்கு. உனக்குள்ள சாதி வரி இருக்கிறதுனாலதான் அடுத்த சாதிக்காரனை பேசுறாய், மற்ற சாதிகளை கேவலப்படுத்துகிறாய். உனக்குள்ளே மறைந்து கிடக்கிற அந்த பாவக்கரை, அந்த செம்பு வெள்ளி வெண்கலம் இதெல்லாம் எப்படி கரை பிடித்து பச்சை நிற கரை பிடித்து கரி கருத்து இருக்கிறதோ அதுபோல சாதி வரிவின் இதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதே. நீ மறுபடி பிறந்து விட்டாயா? பிராமண இருபிரபலானா? வேதம் போதி அக்னி குண்டத்தில் சுத்தி உட்கார்ந்து வேதம் போதி தண்ணியில ஆத்து தண்ணியில முழுகி எழும்பினாய். பிரம்மாவுக்கு நெற்றில இருந்து பிறந்துட்டான், மறுபடி பிறந்துட்டான். அவனுக்கு சாதி வரி உச்சத்துல இருக்கு. அதே கதிதானப்பா உங்களுக்கு. சாதி வரி ஒரு வேலுக்கும் போகலையே, ஒரு மறுபடி பிறந்த பரிசுத்தவானுக்கும் போகலையே, காமவரி அடங்காத ஒரு வேலுக்கும் போகலையே. பணம் சம்பாதிக்கிற காணிக்கை பணம் வேலை செய்யாம சம்பாதிக்கணும், அதுக்கு கர்த்தருக்கு காணிக்கணும், காணிக்கை பணம் வாங்கி சம்பாதிக்கணும். உனக்கு பணவரி இன்னும் போகலையே, சம்பாத்திய வரி போகலையே. பொய்யின் வரி, உன் இருதயம் பொய் சாட்சிகளாலும் கட்டுக்கதைகளாலும் நிறைந்திருக்கிறதே. இவைகளிலிருந்து நீ இன்னும் விலகவில்லையே. மனம் பெறும் திரும்பாத பாவிகள் நங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பாமல் ஆற்றின் தண்ணீர்களை, குளத்தின் தண்ணீர்களை, வாய்க்கால் தண்ணீர்களை, மழை தண்ணீரை, தொட்டியில் நிரப்பப்பட்ட தண்ணீர்களை நம்பி கொண்டிருக்கிற முட்டாள் பைத்தியங்களே, நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறவன் மட்டுமே பரிசுத்தமாக முடியும். அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அவன் எந்த சாதியானாகவும் இருக்கலாம், எந்த இனத்தானாகவும் இருக்கலாம், எந்த மொழி பேசுவனாகவும் இருக்கலாம், எந்த தேசத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். உனக்கு அங்கு இடமில்லை. பொய் சொல்லுகிறவனுக்கு பக்தி வேடம் போட்டு பரிசுத்த வேடம் போட்டு கர்த்தரின் பெயரால் காணிக்கை கொள்ளையடித்து கோடீஸ்வரனாக உலகத்தில் முதந்து கொண்டிருக்கிற உனக்கு பொய் வார்த்தைகளை, சத்திய வசனங்களை உதை காலின் கீழ் மிதித்துவிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்று பன்றிகளை போல் உன் காலின் கீழ் மிதித்துவிட்டு பணம் சம்பாதிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, பரிசுத்தாவியானவரின் நாமத்தை, சத்திய வேதாகமத்தை கையில் ஏந்தி கொண்டு வேஷம் போடுகிற உனக்கு பரலோகத்தில் இடமில்லை. மனம் திரும்பு. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். அவர்களை தேவ ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கப்படுகிற எந்த ஜனத்தையும் சத்துருக்கள் தொட முடியாது. வானமும் பூமியும் இடிந்து விழுந்தாலும் தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஏன்? தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், மரித்து உயிர்த்தல் மனுக்குலத்தை தம்முடைய தூய ரத்தத்தால் மீட்டு ரட்சித்த தேவன் அந்த ஜனத்திற்கு பாதுகாவலாக, அரணாக,
கோட்டையாக வெண்கல அலங்கமாக இருப்பார். வானமும் பூமியும் அதன் மேல் இடிந்து விழுந்தாலும் தேவ ஜனங்களை எதுவும் தீண்ட முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். வெறும் காணிக்கை பணம் உலகத்தில் ஐஸ்வர்யவராக வாழ்வதல்ல, தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கான தகுதி. அதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை கோடீஸ்வரர்கள், அதாவது உலக கோடீஸ்வரர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பரிசுத்தவான் என்று சொன்னாலும் நீ தேவனுக்கு முன்பாக பாவிதான். பரிசுத்தமாக முடியாது, நீ தேவ சமூகத்தில் நிறுத்த முடியாது. நீ வாங்கி வைத்திருக்கிற, கொள்ளையடித்து சேர்த்திருக்கிற கர்த்தரின் பேரால், பரிசுத்தாவியின் பேரால், ஊழியங்களின் பேரால் காணிக்கை கொள்ளையடித்து சம்பாதித்து வைத்திருக்கிற பல ஆயிரம் லட்சம் கோடி பணம் உன்னை தப்புவிக்காது. உனக்கு காணிக்கை தர்றவங்களும் உன்னை தப்புவிக்க மாட்டார்கள். அதை புரிந்து கொள். மனம் திரும்பும். ஒன்றுமில்லாத ஏழைகள், ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்ட, வாழ வழியில்லையே என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் உண்மையாக தேவனை ஆராதிக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யமாய் மனவிருப்பம் போல் வாழ்கிறவன் தேவனை விட்டு விலகி தூரமாய் விலகி போயிட்டீங்க. அதை வேதம் சொல்கிறது. நான் சொல்லத தேடிப்படி. நீங்க தான் வேதத்தை படிக்க மாட்டீங்களா? அற்புதம், அடையாளம், அதிசயம், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. மனம் திரும்பு. கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய நாள் பயங்கரமாக இருக்கும். அந்த நாள் கிட்டி வருகிறது, அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது, சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாள் கர்த்தருக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அந்த நாள் நீ அடையாளம் கண்டு கொள்ளலாம். வானமும் பூமியும் சமுத்திரமும் ஒட்டுமொத்தமாக குலுங்கும். மலைகள் பெயர்ந்து போகும், பர்வதங்கள் விளந்து போகும், பள்ளத்தாக்குகள் உயர்ந்து, சகல மேடுகளும் தாழ்ந்து, சகல பள்ளங்களும் உயரும். கீழ் இருப்பதெல்லாம் மேல் வரும், மேல் இருப்பவை எல்லாம் மண்ணுக்கடியில் போயிடும். ஆங்காங்கே நிலச்சரிவுகளை கேள்விப்படுகிறீர்கள். இதுபோல இல்லை, மலைகள் எல்லாம் சரிந்து பள்ளத்தாக்கு போயிடும். அந்த நாள், நீ அந்த நாளை காணப்போகிறீர்கள். அந்த நாள் எந்த நாள்னு யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டுமே தெரிந்தது. ஆகவே எல்லா பணம், சம்பாத்திய வரி, பணவரி, காமவரி, மதுபான வரி, பணவரி, பொய்யின் வரி, இதை எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி, விட்டு விலகி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாள் வரை தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமைதியும் பொறுமையுமே உங்களுக்கு பலனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலுள்ள நம்பிக்கை உன் நோக்கம். பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்கள் 120 பேர் ஒருமனப்பட்டு தாங்கள் எதை குறித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்களோ, பரிசுத்தாவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக மேல் வீட்டறையிலே கூடியிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், ஒரே மனம். உங்களுக்கு அப்படி இல்லையா? காணிக்கை இன்னைக்கு இவ்வளவு எத்தனை லட்சம் பேர் கணேசன் கூட்டத்துக்கு வருவாங்க, எவ்வளவு எத்தனை லட்சம் அல்லது எத்தனை கோடி காணிக்க பணம் கிடைக்கும்? இதானே உன்னுடைய நோக்கம். ஏன்னா உன்னை நடத்துகிற ஆவி அசுத்தாவி, பிசாசின் ஆவி அல்லவா, பொய்யின் ஆவி அல்லவா, பணம் சம்பாதிக்கிற ஆவி அல்லவா. அன்று 120 விசுவாசிகளும் 12 அப்போஸ்தலர்களும் அங்கே கூடியிருந்த இடத்திலே அந்த இடம் அசைந்தது. ஏன் இப்போ ஒரு இடத்துலயும் அசையல? உங்களுக்கு ஆவி கிடைக்கிற இடத்துல ஒரு இடமா அசையலையே. அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கிட்டு நீங்க அக்னி குண்டம் தான் வளர்க்குறீங்க. விறகு கட்டைகளை போட்டு சூடம் வச்சு அல்லது பெட்ரோல் விட்டு கொளுத்துறீங்க. இதுதான் பரலோக அக்னின்னு சொல்றீங்க. சகல 18 மொழி பேசுகின்ற 18 தேசங்களிலிருந்து பண்டிகை கொண்டாட வந்த சகல ஜனங்களும், இந்தியா, தமிழ் உட்பட, தமிழ் சமஸ்கிருதம் உட்பட 18 மொழி பேசுகின்ற ஜனங்கள், இந்தியா உட்பட, அதாவது பழைய திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி உட்பட 18 தேசங்களிலே சிதறி இருந்த இஸ்ரவேல் யூதர்கள் பண்டிகை கொண்டாட இஸ்லாமுக்கு போனாங்களே. அவங்களுக்கு எல்லாம் அப்போஸ்தலர்கள் பேசின ஒரு பாசை, இவங்களுக்கு எல்லாம் அவங்க ஜென்ம பாசையில கேட்டது.
ஏன் நீங்க பேசுறது கேட்கல? உளறல் பேச்சு இல்லையோ? பிசாசுகளின் ஆவிகள் உங்கள் இல்லத்திலிருந்து உளறி கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷைகளை, வெவ்வேறு பாஷைகள் அல்ல, பற்பல பாஷைகளும் அல்ல. இது அந்நிய பாஷை. அந்த பிசாசுகளுக்கு தான் புரியும், கர்த்தருக்கும் புரியாது. ஆகவே நீங்கள் மனம் திரும்பாத பாவிகள், மனம் திரும்புங்கள். இல்லையேல் கர்த்தருடைய மகா பயங்கரமான அந்த நாளிலே அவருக்கு முன்பாக நிலை நிற்கக்கூடாதபடிக்கு பள்ளத்தாக்குகளின் வழியாய் ஓடி போவீர்கள். ஓடி போய் இயேசு கிறிஸ்து சொன்னது போல கண்மைகளிலும் குகைகளிலும் பதுங்கிக் கொள்வீர்கள். மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள். மகா உன்னதமான பரிசுத்தமானவருக்கு முன்பாக நாங்கள் நிலை நிற்க முடியாதபடியினால் நீங்கள் எங்கள் மேல் விழுந்து எங்களை அழித்து போடுங்கள். விழும். மலைகள் பெயர்ந்து போகும், பர்வதங்கள் விழந்து போகும், மேடுகள் தாழ்த்தப்படும், பள்ளங்கள் உயர்த்தப்படும், பூமி பிளந்து போகும். எங்க எல்லாம் விழுந்து சாவீங்கன்னு தெரியாது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதிகளை படியுங்கள். அங்கேயும் தான் சொல்லுது. நான் சொல்லல, வேணும்னா சொல்லி அந்த வார்த்தைகளை கூறி வாசித்து காண்பித்து விட்டு செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்துக் கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் தங்கள் சத்துருக்கள் முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட, அதாவது பூமியை தொட, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை பூமியை தொட அது உருகி போகும். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும், குடிமக்கள் எல்லாரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும். அவர் வானத்திலே தமது மேலறைகளை கட்டி பூமியிலே தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கடல் பொங்கி பூமியை மூடி போடும், இந்த பெருவெள்ளம் உண்டாகும். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவம் உள்ள ராஜ்யத்திற்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதான் இஸ்ரவேல், அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நடுஇரவு 25ஆம் தேதி அதிகாலையிலே ஒரு சுனாமி பேரழிவு. சுமார் 70-80 நாடுகள், கடற்கரை நாடுகளிலே லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான ஜனங்கள் உயிரோடு வாரிக்கொள்ளப்பட்டார்கள். ஜல்லடையினால் அரிக்கிறது போல், அதாவது மீன் பிடிக்கிற வலைகளை கடலிலே விரித்து எப்படி அந்த வலைகளை மீன்களால் அள்ளிக்கொண்டு கரைக்கு வருவார்களோ அதுபோல் சலித்தரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். சர்வசங்காரம். அதைவிட 100 மடங்கு அதிகமாக இருக்கும் வரப்போகிற சங்காரம். கர்த்தருடைய சங்கார், மகா சங்காரத்தின் நாள். மறந்து விடாதீர்கள். இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விடாது. இதுதான் நல்ல பயிர், நற்பயிர், நற்கனி கொடுக்கின்ற பயிர்கள். நல்ல மனிதர்களுடைய ஆத்துமாக்கள் ஒன்று கூட தரையிலே விழுந்து போகாது, செத்து விழுந்து போகாது. ஒரு ஆத்துமா கூட சங்காரம் செய்யப்படாது. அவைகள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவைகள். மற்றவைகள் எல்லாம் இவ்வுலகத்திலே அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் பணம், அவருடைய தேவன் சம்பாத்தியம். இவர்கள் எல்லாம் சர்வ சங்காரம் செய்யப்படுவார்கள். இதெல்லாம் மண்ணோடு மண்ணாக புதையுண்டு போகும், அழிந்து போகும், சங்கரிக்கப்பட்டு போகும் என்பதை
அறிந்திருங்கள். தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்கிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். யார் பாவிகள்? தீங்கு எங்களை அணுகுவதில்லை, நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள், நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், நாங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிற பாவிகள் எல்லாரும், என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். தேவனுடைய பட்டயத்தால். சத்திய வசனம் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது பட்டயத்தில். வானுலக யுத்த சேனைகளின் தூதர்களின் பட்டயங்களால் சர்வசங்காரம் செய்யப்படுவார்கள். நீ உலகத்துக்கு தப்பிடலாம், ஆனா தேவனுடைய வானுலக யுத்த சேனைகளுக்கு முன்பாக தப்ப முடியாது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை படித்துப்பார். பூமியின் விசாரிப்புக்காரர்கள் தங்கள் தங்கள் ஆயுதங்களோடு வரக்கடவர்கள். அவர்கள் நடுவிலே சணல்நூல் அங்கீகரித்த ஒரு கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒரு புருஷனும், பூரண புருஷன், உத்தம புருஷன் ஒருவன் அங்கே நிற்கிறான். அவனிடத்தில் சொல்றாரு, என் ஆலயத்தில் இருந்து துவங்கம் பண்ணு, ஆலயத்தில் இருக்கிற மூப்பர்களிடத்திலிருந்து துவங்கு, என் ஆலயத்தில் நடப்பிக்கப்படுகிற அருவருப்புகள், அட்டூழியங்கள், அருவருப்புகள், அசுத்தங்கள், அநீதிகளின் நிமித்தமாய் பெருமூச்சு விட்டழுகிற ஏழை பாளைகள், ஒடுக்கப்பட்ட ஜனங்களுடைய நெற்றிகளிலே முத்திரை போடு. பின்னால் நிற்கிற 6 சங்கார தூதர்கள், வெட்டுகிற ஆயுதங்களோடு நின்று கொண்டிருக்கிற சங்கார தூதர்களின் தலைவர்கள் 6 பேருக்கு சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் இவன் பின்னாலே, முத்திரை போடுகிறவனுக்கு பின்னாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரை அவர்களுடைய நெற்றிகளிலே போடுகிறவனுக்கும் பின்னாலே போய் முத்திரை போடப்படாத அனைவரையும் என் ஆலயத்திலிருந்து வெட்டி சங்காரம் பண்ணுங்கள். மூப்பர்கள், பேராயர்கள், பிரதான ஆசாரியர்களிடமிருந்து அதை தொடங்குங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் ஆலயத்தில் தானே பிரதான ஆசாரியர்களை போல விட்டிருக்கிறீர்கள், மகாபரிசுத்தவான்கள் என்று. உங்க நடுவில் இருந்தா மூப்பர்கள், போதகர்கள், பேராயர்கள், பிரதான ஆசாரியர்களிடமிருந்து தான் சங்காரத்தை துவங்க சொல்லுகிறார். என் ஆலயத்தை பிரேதங்களால் நிரப்பி வெளியே பூமியிலே போய் விட்டுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் தப்ப முடியும் நினைக்கிற? இங்க மனுஷனுக்கு முன்பாக நீ பரிசுத்தவனாக இருக்கலாம், தேவனுடைய மனுஷனாக இருக்கலாம், நீ கிறிஸ்துவாக இருக்கலாம். மனுஷர்களுக்கு முன்பாக நீ கிறிஸ்துவ அல்லவே, நீ தேவன் அல்லவே. மனம் திரும்பு, இல்லையே சர்வசங்காரம். இவர்களை பின்பற்றுகிறவர்களும் தேவனுடைய மனுஷர்கள் என்றும், இவர்களை பரிசுத்தவான்கள் என்றும், இவர்களை கிறிஸ்துக்கள் என்றும் ஒட்டு கும்மாளம் அடித்து மற்றவர்களை கேவலமாய் திட்டி கெட்ட வார்த்தைகளால் மறுபடி பிறந்தவனா, பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவனா, பரிசுத்தவானை பின்பற்றுகிறவனா, அவன் சொல்றான் வாயில காது கூசக்கூடிய கெட்ட வார்த்தைகளை பேசுறான். ஊடகங்களை போய் பாருங்க, யூடியூப்ல போய் பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவானும் பேசுறது எப்படின்னு. நாங்க எல்லாம் பேசினா கேவலம். நாங்க பேசுறது இல்லை, ஒரு காலத்துல பேசணும், இப்ப பேசுறது இல்லை. கடினமான வார்த்தைகளை சொன்னாலே பிடிக்கல உங்களுக்கு. அன்று கடினமான வாழ் கர்த்தருடைய பட்டயம் கடினமாக இருக்கும், தப்பி பிழைக்க மாட்டீர்கள். பள்ளத்தாக்குகளில் சமவெளிகள் வழியாய் ஓடி தப்புவீர்கள். அங்கு சமவெளிகள் பிளந்து போகும், பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும், உயிரோடு விழுங்கி போடும் உங்களை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய நாள் மகா பெரியது. அந்த நாளிலே நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவர் உங்களுக்கு கண்மலையும் நித்திய அரணுள்ள கோட்டையும் அலங்கமுமாய், வெண்கல அலங்கமுமாய், அவருடைய பேழையிலே, அவருடைய அரணான கோட்டைக்குள்ளே நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமேன். கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.